ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்தல் களம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? இன்னைக்கு ஹரியானாவோட சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதோட கவுண்டிங் அக்டோபர் 8 அன்னைக்கு இருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 90 சீட்டுகளை கொண்ட சட்டமன்ற தொகுதி தேர்தல் களத்துல ஹரியானா மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க எதிர்நோக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு மாநிலத்துல நடக்கிற சட்டமன்ற தேர்தல இந்தியா முழுக்க எதிர்நோக்கத்திற்கான காரணம் என்ன? இன்னைக்கு அதுதான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வேர்ல்டு வைஸா நடக்கிற அப்டேட்டை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சப்போ தன்னோட முதல் பிரச்சாரத்தை எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹரியானாவோட ரேவரியில தான். அந்த கூட்டத்துல ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்ப அதே நிலைமை தொடருதா அப்படின்னா அதுதான் இல்ல. ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு புறம் தீவிரமா பிரச்சாரத்தில் இருக்க, மறுபுறம் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி 48 மணி நேரத்துக்குள்ளே பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இது பழைய மாதிரியான களம் இல்ல அப்படின்றது இதன் மூலம் புரிஞ்சுக்க முடியுது. மொத்தம் 90 சீட்டுகளை கொண்ட இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல்ல பெரும்பான்மைக்கு 46 சீட்டுகள் தேவை. சோ பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சதுக்கு அப்புறம் ஹரியானாவோட தேர்தல் காலத்துல இருந்து பாக்குறப்போ 2014 47 இடங்கள்ல வின் பண்ணி ஆட்சி பிடிச்சிருக்காரு. சோ அதே 2019 வெறும் 40 இடங்கள்ல பிடிச்சி பெரும்பான்மை இல்லாம ஜேஜேபி கட்சியின் மூலயமா கூட்டணி வச்சு அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. சோ கால நிலவரம்படி பாஜகவுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னா அது ரொம்ப குறைவுதான். ஹரியானா முதல்வரா இருந்த மனோகர் லால் கட்டாருக்கும் துணை முதல்வரா இருந்த கூட்டணி கட்சியான ஜேஜேபியோட துஷ்யந்த் சௌதாலாவுக்கும் முரண்பாடு இருந்த நிலையில 2024 மக்களவை தேர்தலோட தொகுதி பங்கீட்டுல பிளவு ஏற்பட்டுச்சு. சுயேட்சை எம்சி ஆதரவோட அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. மனோகர் லால் கட்டாருக்கு பதவி இருந்துச்சு. அவங்க கூட உதவியாளரா இருந்த நயப் சிங் சைனி முதல்வராக்கப்பட்டாங்க. இந்த தேர்தல்ல நயப் சிங் சைனிய முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கட்சியோட அனில் விஜ் மற்றும் ராவ் இந்திரஜித் சிங் முன்னிறுத்தி கொள்ள முயல்றதையும் மறுக்க முடியாது. பாஜகவுல இந்த மாதிரி செயல்கள் புதுசானாலும் அங்க இருக்கிறவங்களோட ஆதரவுகள் மூலியமா பாஜகவுக்கு பிளஸ்ஸா தான் அமையும் சொல்லி தலைமையும் சம்மதியை காத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பாஜகவோட போஸ்டர்கள்ல அதிகமா தலைவர்களை மட்டுமே முன்னிறுத்தி ஒட்டப்பட்ட நிலையில இந்த தேர்தல்ல பாஜகவோட திட்ட பயனாளர்களான சாமானியர்களோட படங்கள் தான் அதிகமா ஒட்டப்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான அதிருப்தியான சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா 2024 மக்களவை தேர்தல்ல ஹரியானாவில வெறும் 5 சீட்டுகள் மட்டுமே பெற முடிஞ்சு. இதனால தேர்தல் வாக்குறுதிகளை 1 லட்சத்திற்கு குறைவான ஆண்டு வருமானம் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இலவச பஸ் பயணமும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு ஊக்கத்தொகை 2100 ரூபாயும், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நகரத்திலும் 50,000 உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை அறிவிச்சாங்க. ஒரு கட்சி 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறப்போ அதுக்கு எதிரான மனநிலை உருவாகிறது அப்படின்றது இயல்பான ஒண்ணுதான். ஆனா இந்த தேர்தல்ல ராஜீவ் காந்தியோட தீவிர பிரச்சாரம் பாஜகவோட பதட்டத்திற்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். 2014 ஹரியானாவில் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் வெறும் 10 இடங்கள்ல மட்டும்தான் வின் பண்ணாங்க. 2019 31 இடங்கள்ல மாத்தினாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல வெறும் 5 இடங்கள்ல வச்சிருந்தாங்க. இதனோட ஏற்றமா இப்ப ஆட்சியை கைப்பற்றக்கூடிய முனைப்பிலையும் இருக்காங்க காங்கிரஸ். இளைஞர்களோட வேலை வாய்ப்பின்மை, மல்யுத்த வீராங்கனை பாலியல் துன்புறுத்தல் விவகாரம், அக்னிபாத் திட்டம், பயிர்களுக்கான அடிப்படை ஆதரவு விலை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியோட பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்க கருத்து கணிப்புகளும் காங்கிரஸுக்கு சாதகமா தான் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா மெஜாரிட்டியான 46 சீட்டுகளை விட 10-15 சீட்டுகள் அதிகமா வின் பண்றதுதான் காங்கிரஸுக்கு சேஃபர் சைட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹரியானாவில் நடக்கிற தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்றது அக்டோபர் 8 அன்னைக்கு தான் தெரிய வரும். இந்த மாதிரி வேற ஏதாவது இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வேர்ல்டு வைஸா நடக்கிற இஷ்யூஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அடுத்த இஷ்யூ எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.